கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று காலை சுபுஹு தொழுகைக்கு பிறகு சுபுஹு பயான் செய்து முடித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக சிலருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாம் அந்த பயானுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரனுடைய பொறாமை என்னும் தீய குணத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிதமும் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகிறோம். ஏன்னா இந்த பொறாமை குணம் இருக்குகின்றதே, அது எல்லோருடைய உள்ளத்திலும் அழுத்தமாக நம்மையே அறியாமல் நமக்குள் ஊடுருவிருக்கக்கூடிய ஒரு நோய். பொறாமைன்னு சொல்றதே அது ஒரு நோய் தான். அன்பானவர்களே, அது மிகப்பெரிய பாவம் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு நலனை நாடுவது, தீய குணத்தை விட்டும் தவிர்த்திருப்பது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, அடுத்தவங்களை பார்த்து எந்த சூழ்நிலையிலும் பொறாமைப்படக்கூடாது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பானவர்களே, நாம் ஒருவரிடத்தில் இருந்து ஒரு சந்தோஷமான ஆச்சரியப்படக்கூடிய அல்லது நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டோம்னு சொன்னா, அது எதுவா இருந்தாலும் சரி, அது அவருடைய வாகனமாக அல்லது அவருடைய வீடாக அல்லது அவருடைய ஆடையாக அல்லது அவருடைய உபகரணங்கள் ஆபரணங்களாக எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற, எந்த பிடிக்கும் இல்லை. இது எப்படி இவனுக்கு கிடைச்சிச்சு? இவன் நம்ம ஊர்ல நம்மள மாதிரிதான் பிறந்தான், நம்மள மாதிரிதான் வளர்ந்தான், நம்ம ஊர்ல தான் ஒன்னா படிச்சான், எல்லாம் ஒன்னாத்தான் காலேஜில் போய் படிச்சோம், இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அதுதான் மிகப்பெரிய பொறாமை என்பதாக சொல்வார்கள். பொறாமைக்கு சில டெபினேஷன் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, பொறாமைகள் 3 வகைப்படும். ஒன்று, அவனுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அது நமக்கு தேவையில்லை, அவனுக்கு கிடைக்கிறதை விட நமக்கு அதிகமா கிடைச்சிடணும். அது தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு விட நமக்கு அதிகமா கிடைக்கும். இன்னொன்று இருக்குது, அவனுக்கு கிடைக்கவே கூடாது, நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவனுக்கு கிடைக்கவே கூடாது என்பதாக ஒரு விதமான பொறாமை. இன்னொன்று இருக்குது, அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும், அவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்குதுல நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் கொள்வது. இது போன்று 3 வகையான பொறாமைகள் இருக்குகின்றது. இந்த 3ம் தீங்கானது என்பதாக சொல்லுவார். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த பொறாமை இருக்குது இல்லையா, அது நப்சில் இருந்து வரக்கூடிய கெட்ட குணங்களில் மிக மோசமான குணம். முதல்ல மனுஷனை படைக்கும் போதே பொறாமையும் உருவாயிருச்சு. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களுக்கு சஜதா செய்ய சொல்லும் பொழுது ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மின்ஹு கலக்குக தீன், நீ அவனை மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றாய். கலக்க மின்னி மினன் நார், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிற, அவனை விட நான் தான் உயர்ந்தவன், அவனுக்கு நான் என்ன சஜதா செய்யறது அப்படிங்கிற பொறாமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொறாமை தான் அவனுக்கு சபிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அந்த பொறாமையினாலதான் அவன் இந்த ஷைத்தானாக சபிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தீங்கிழிக்க கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய செயல்பாடுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு.
இந்த பொறாமைங்கிறது மனுஷன்ட்ட மட்டும்தான் இருக்குது, மலக்குகளிடம் இல்லை, மற்ற உயிரினங்களிடமும் இல்லை. எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்தை பார்த்து பொறாமப்படுவதில்லை. எந்த பறவையும் இன்னொரு பறவையை பார்த்து பொறாமை கொள்வதில்லை. ஆனால் மனுஷன் மட்டும்தான் பொறாமைக்காரனாக இருக்குகின்றான். அதுல மிக குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யுது, பிடிக்க மாட்டேங்குது, பொறாமையா இருக்குது. இரண்டாவது உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் பொறாமை ஏற்படுவது இயல்பான ஒரு குணமாயிருச்சு. எல்லாம் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்தோம், அவனுக்கு மட்டும் இப்படி ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. இந்த பொறாமைகளில் இருந்து நாம் தினந்தோறும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானா சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் எழுந்து தொழுதற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதி நம்முடைய உடம்பில் தடவி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுவார். அன்பான பெருமக்களே, ஆனா எந்த சூழ்நிலையிலும் ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையை பார்த்து பொறாமை என்பது ஏற்படாது என்பதை முதல்ல நம்ம விளங்கிக்கிறோம். இந்த தகப்பனும் சரி தாயும் சரி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளில் யாராவது நல்ல வசதி வாய்ப்பாக சந்தோஷமாக இருப்பார்களே, ஆனால் அது போன்று எல்லா பிள்ளைங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் பெற்றோர்களுடைய குணம். ஆனால் உடன்பிறப்புகளுடைய குணம் அப்படி இருக்காது. நம்மளை பார்த்து நம்ம 4 பேர்ல ஒருவர் நல்ல குணமாக நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொன்னா கஷ்டப்படக்கூடியவனுக்கு பொறாமை என்பது ஏற்பட செய்யும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி அடுத்து இது நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல பொறாமைப்பட்டது ஷைத்தான் தான். அதனால அது பொறாமை என்பது ஷைத்தானுடைய குணம் என்பதாக சொல்லுவார்கள். இரண்டாவதாக பொறாமை உலகத்தின் முதலாக ஏற்பட்டது என்பது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் காபில் என்பவர் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஹாபிலை பார்த்து பொறாமைப்பட்டார். அந்த பொறாமையினுடைய விளைவுதான் அவர்கள் இருவருக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில் காபில் ஹாபிலை கொலை செய்தார். பொறாமையினுடைய விளைவு பார்த்தீங்களா? சுபு பயான்ல கூட சொன்னேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிறந்த 11 உடன்பிறப்புகளும் கூட பிறந்த அண்ணன்மார்கள் எல்லாருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து பொறாமை ஏற்பட்டுச்சு. அந்த பொறாமையின் விளைவாக அந்த சின்னஞ்சிறு சிறுவனை 5-6 வயசு கூட ஆகாத அந்த சிறுவனை கொண்டுட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டாங்க. அந்த பொறாமையினுடைய விளைவு ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டு விடுகின்றது என்பதாக நாம பார்க்கிறோம். அதோடு விட்டுல மறுபடியும் யூசுப் என்ன ஆகியிருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காண்டி ஒருத்தர் அந்த 11 பேர்ல ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாரு. பார்க்க வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்க வந்த வியாபார கூட்டம் என்ன செய்யுது, அந்த கிணத்துல இருந்து எடுக்கிறாங்க, காப்பாத்துறாங்க. அந்த நேரத்துல பார்க்க வந்த அந்த சகோதரர் என்ன செய்யறாரு, இது வந்து என்னுடைய சகோதரன் தான், எங்க வீட்டுல இருந்து என்ன செஞ்சுட்டான், ஓடி வந்துட்டான். சகோதரன் சொல்லல, என்னுடைய எங்க குடும்பத்தினுடைய அடிமை வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. இந்த சகோதரனை நீங்க கொண்டுகிட்டு போறதா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பகரம் இல்லாம நாங்க என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தொகை காசையும் வாங்கிட்டு தான் என்ன செஞ்சானாம், அனுப்பினதாக நாம என்ன செய்கின்றோம். குர்ஆன் ஷரீஃப்ல அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொறாமை இருக்குது இல்லையா, அது எந்த அளவுக்கு மோசமானதுன்னு சொன்னா ஒரு உயிரை கொலை செய்வது மட்டுமல்ல, ஒரு உயிரையே கொல்லணும். அதாவது அவங்க அவங்கள்ட்ட ஒரு சஹாபியை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து இவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்படவும் ஏன் எதனால இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, யாராவது இவரை வந்து பார்த்து ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லும் போது இவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. குளிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது அவருடைய உடல் வாகுவை பார்த்து, அந்த ஜிம்னாஸ்டிக் பண்றவங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஃபிட்டா இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஃபிட்டாகவும் ஒரு மினுமினுப்பாகவும் இருக்கிறத பார்த்து என்ன ஒரு அற்புதமான உடம்பு,
என்பதாக சொன்ன ஒரு வார்த்தை அவரை உடனே மயக்க முறை செய்து மூர்ச்சையாகி விடுகின்ற, மயக்கப்பட்டு கீழே விடுறது. அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப அந்த மனிதரை வரவழைத்து அவரின் உடைய அந்த வாயால சில விஷயங்களை ஓதி என்ன செய்ய சொல்றாங்க, ஊத சொல்றாங்க. ஓதுனதுக்கு அப்புறம் தான் அது மீண்டும் எழுந்து என்ன செய்கின்றார், வருகின்றார் என்பதாக நம்ம கிதாபுகள்ல பார்க்கணும். அந்த அளவுக்கு பொறாமை குணம் உடையது ஒரு செயல் தான் இந்த மாதிரியான கெடுதல்களுக்கு நமக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கணும். அன்பானவர்களே, இன்னும் சில பேரை பொறாமை எப்படி இருக்கா பாருங்க. இப்ப நான் சமீபத்துல மௌத்து ஆளு சொல்ல நான் விரும்பல, அவர் ஆளி மரணித்துட்டாரு. அப்ப அவருடைய ஜனாசாவுக்கு போகும்போது எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கு வந்தாரு, நல்ல அழகான ட்ரெஸ் பண்ணி இருந்தாரு, அவர் வயசு 64 ஆகுது. அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டா, எப்படிங்க 64 வயசாயிருச்சு, இன்னும் 40 வயசு பையன் மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். வீட்டுக்கு வந்து படுத்தவர் தான். ஒரு கொஞ்ச நேரம் கூட இல்லை, அவர் மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. கூட்டிட்டு போனாங்க, முடியாது, மதுரை கொண்டு போக சொன்னாங்க. மதுரை கொண்டு போய் 3 நாள் வச்சு பார்த்தாங்க, மூத்தாயிட்டாரு. இதைத்தான் எல்லாம் சொல்றோம். ஒரு மனிதனுடைய பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை இருக்குது இல்லையா, அந்த பார்வை ஒரு மனிதனை மௌத்தாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய வாக்கியத்தை நம்ம கவனிக்கும். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த பொறாமைக்காரர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக சொல்லித் தரப்பட்ட விஷயம்தான் மின்ஷர் ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரர்களுடைய பொறாமையில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அதை ஓதி ஊத வேண்டும். சில பிள்ளைகள் திறமையா இருப்பாங்க, அந்த பிள்ளை மாதிரி நம்ம பிள்ளை இல்லையே என்பதாக நாம் நினைப்பது இருக்குது இல்லையா, அது அந்த பிள்ளைய பார்த்து நமக்கு பொறாமை ஏற்படுகிறது என்பதாக நமக்கு அந்த பிள்ளைக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். அடுத்தவர்களுடைய ஆடையை பார்த்து பொறாமைப்படுவது, அடுத்தவர்களுடைய ஆபரணங்களை பார்த்து பொறாமைப்படுவது, அடுத்தவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து பொறாமைப்படுவது, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுவது, அடுத்தவருடைய குடும்பத்தை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து பொறாமை என்பது இருக்குகின்றதே, அந்த பொறாமை அவரை மாத்திரமல்ல நம்மையும் அந்த பாதிப்புள்ளார், நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த பொறாமை குணத்தை பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு 1 இல்லை 2 சம்பவம் எழுதுறாங்க. அதுல 2 நண்பர்களும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் நாங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தனித்தனியா துஆ செய்யறாங்க. ஒருத்தர் துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் எங்க 2 பேருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை செய்யி, எங்க 2 பேருக்கும் வியாபாரத்துல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடு, இப்படி துவா செய்யறாரு. இன்னொருத்தர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் எங்க 2 பேர்ல அவரை விட எனக்கு அதிகமான வியாபாரத்தை கொடு, அவரை விட எனக்கு அதிகமான செல்வத்தை கொடு, அவரை விட எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. இப்படி 2 துஆவும் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன செய்யறாங்க, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு கடையை வைக்கிறாரு, அவர் ஒரு கடையை வைக்கிறாரு. 2 பேருடைய வியாபாரமும் நடந்து கொண்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு வியாபாரம் அமோகமா இருக்கு, ஒருத்தருக்கு வியாபாரம் ரொம்ப அமோகமா இருக்கு. அப்ப இன்னொருத்தருக்கு வியாபாரம் கம்மியா இருக்கு. அப்ப இவர் பாக்குறாரு, நம்ம அல்லாஹ் இடத்துல இப்படித்தானே துஆ செஞ்சோம், அவரை விட எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும், அவரை விட என்னுடைய தொழில் நல்லபடி நடக்கணும், அப்படித்தானே துவா செஞ்சோம், ஆனா அவருக்கு நல்லா நடக்குது. அப்ப மறுபடியும் என்ன செய்யறாரு, துவா செய்யறாரு, யா அல்லாஹ் எப்பவுமே அவருக்கு 1 கொடுத்தா எனக்கு 2 கொடுக்கணும் என்பதாக துவா செய்யும் பொழுது மறுநாள் பார்க்கிறாரு, அதே மாதிரி அவருக்கு 2 வியாபாரம் நடந்தா இவருக்கு 1 வியாபாரம் தான் நடக்கும். குழம்புறாரு, ஏன் இப்படி இருக்குது? அப்ப வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க 2 பேரும் வாகனத்தை வாங்குறாங்க. வாகனத்தை வாங்கி இவர் வாகனம் நிதமுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, லிப்பர் ஆகிட்டு இருக்கு. அவர் அந்த வாகனத்தை வச்சு சம்பாதிச்சு கூட ஒரு வாகனத்தை வாங்கிட்டாரு, அவர் இன்னும் நல்லா இருக்கிறாரு. இவருடைய அந்த பொறாமை குணத்தினால
அவருக்கு சொந்தமாக வாங்கிய அந்த வியாபாரம் கூட என்ன செஞ்சிருச்சு, ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அந்த பொறாமை குணத்தினால இவருடைய வாகனமும் அவரை கையை விட்டு போயிருச்சு. அப்ப இப்படி அவர் பார்க்கும்போது, அப்ப எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒண்ணுன்னா அவருக்கு ரெண்டு கிடைக்குது. எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒண்ணு கிடைச்சா அவருக்கு ரெண்டு கிடைக்குது. அப்ப நம்ம இப்படி மாத்தி துவா செய்வோம். அதாவது எல்லாம் நாளைக்கு எனக்கு ஒரு கண்ணை இல்லாம ஆக்கிரு, ஒரு கண்ணை இல்லாம ஆக்கிரு. அப்படி சொன்னா அவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லாம போயிருந்த அப்படிங்கிற ஐடியாவுல அந்த மாதிரி துவா செய்யறாரு. மறுநாள் பார்த்தா இவருக்கு ரெண்டு கண்ணு இல்லாம போச்சு, அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தல. அப்ப அழுது புலம்புறாரு, தன்னுடைய பொறாமை குணத்தை நினைத்து அழுது புலம்பியதாக சொல்லப்படுது. ஏன் சொல்றாங்கன்னா, பொறாமையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு இது. பொறாமையின் காரணத்தினால ஏற்படக்கூடிய விளைவு. இன்னொரு சம்பவம் எழுதுனாங்க அந்த தலைப்பின் கீழே, ஒருவர் மிகப்பெரிய பொறாமை குணம் உள்ள ஒரு அடிமை, அவரை சந்தையில விலை பேசி விற்கப்படுகின்றது. அப்ப அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர், அந்த நாட்டாம இருப்பாங்க இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, அந்த அடிமை நல்லா வாட்ட சட்டமா இருக்கிறான்னு சொல்லிட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வரவும் அப்ப அந்த 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 அடிமையை விற்கக்கூடியவர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு போங்க, இவர் நல்ல வேலை பார்ப்பாரு. குடும்பத்தில் நீங்க என்ன வேலை சொல்லணும், தோட்டத்து வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, சமையல் வேலையா இருந்தாலும் சரி, அல்லது வேறு வாகனத்தை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் திறமையா வேலை பார்ப்பாரு. இவர் இருக்கிற ஒரே ஒரு கெட்ட குணம் என்னண்டா, பொறாமை குணம் உள்ளவராக இருப்பார். அதை நான் பாத்துக்கிறேன், சரி பண்ணிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாப்புல. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வீட்டுல கொஞ்ச நாள் போகுது, ரெண்டு நல்லா வேலை பார்க்கிறாரு, அவர் எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அந்த நாட்டாமையும் நாட்டாமையினுடைய மனைவியும் சந்தோஷமா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களா? இது நிறைய குடும்பங்கள் நடக்குது. கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அதை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாரு, அவர் மனைவிட்ட போய், நாட்டாம கொண்டாடிட்டு போய், நீங்க உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுக்காரரு வேறொரு பெண்ணோட தொடர்புடையவதாக இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிறங்க, நீங்க கண்காணிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்ல. இந்த இந்த செயல்பாடு, இந்த சிந்தனை, இந்த வார்த்தை பெண்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே போதும், பெண்களால நிம்மதியா இருக்க முடியாது. மனசுக்குள்ள அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி தொடர் நல்ல மனுஷனாச்சு நம்ம கணவர், எப்படி இந்த மாதிரி ஆனாரு, இதுல இருந்து எப்படி நம்ம அதை விடுவிக்கிறது என்பதாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மறுநாள் அந்த பெண் வேலைக்காரர்கிட்ட, நீ இப்படி சொன்னி ஏது உண்மைதானா? உண்மைதான், அதை எப்படி நம்ம அது இல்லாம பண்றது, அவர் எப்படி அந்த பெண்ணிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றான், நீங்க உங்க கணவருடைய தாடி முடி இருக்குல்ல, அதுல அடியில இருக்கிற முடியை மாத்திரம் ஒரு 4 முடியை கட் பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான் அதனை செய்யறேன், ஒரு மாந்திரிகத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க கணவரா அந்த பெண்ணிட்ட இருந்து பிரிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நைட் என்ன செஞ்சிடுறேன் நானு, அதே மாதிரி செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்திய கூர்ப்பா கீர்த்திய வச்சிருக்கிறான். எதுக்கு? முடிய வெட்டுறது. அப்ப நாட்டாமையிட்ட போய் என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்காரம்மா உங்களை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இவர் நம்பல, நீங்க நம்பாட்டாலும் இதுதான் உண்மை, இன்னைக்கு நைட் நீங்க கவனமா இருங்க, தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இவர் போய் என்ன செய்யறாரு, பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த அம்மா நடுநிசியான உடனே பாக்குறாங்க, கணவன் தூங்குவதை போன்று தெரிகிறது. இப்ப என்ன செய்யலாம், கழுத்துக்கு அந்த கழுத்தை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய தாடிய வெட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அந்த தாடி முடிய பிடிச்சி இழுத்து நறுக்க போகும்போது அந்த முடிச்சுக்கிட்டாரு. என்னையா கொலை செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கி மனைவியை கொலை பண்ணிடுது. இது அந்த கிதாபுல இது எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த பொறாமையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவு ஒன்று, பொறாமைக்காரன் என்ன செய்வான், அழிஞ்சு போவான். பொறாமையின் காரணத்தினால யார பொறாமப்படுறானோ அவனுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதாக சொல்வார்கள்.
அன்றைக்குரியவர்களே, பொறாமை இருக்குது அல்லவா, அது மிக மிக மோசமான ஒரு கெட்ட தீய குணம் என்பதாக சொல்லுவார்கள். இமாம் கஸ்ஸாலி அதே கித்தாப்ல இன்னொரு சம்பவம் எழுதுறாங்க பாருங்க. ரெண்டு நண்பர்கள்ல ஒருத்தர் அந்த ஊரினுடைய நாட்டினுடைய அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஆயிட்டார். ஏன் நெருக்கமானவர் ஆயிட்டாருன்னா, அந்த அரசவையில அரசர் யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சாருன்னு சொன்னா, அப்படி செய்யும் போதெல்லாம் நல்லது செய்தவர்களுக்கு நல்லதே நடக்கும், தீது செய்தவர்களுக்கு தீதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அவர் சொல்றது அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன செய்யறாரு, அப்புறம் பக்கத்துல கூட்டு வந்து அவரோட பேசுறாரு. அப்ப என்ன நல்ல செஞ்சாலும் இந்த வார்த்தையை இவர் சொல்றது வழக்கமாவே வச்சிருந்தார். இது அவருடைய நண்பருக்கு பிடிக்கல, பொறாம வந்துருச்சு. இவன் மட்டும் நம்ம கூட தான் இருக்கிறான், நம்ம கூட தான் பழகிறான், நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்ன சுத்துறோம், இவனுக்கு மாத்திரம் எப்படி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு, அரசர் பக்கத்திலே வச்சுக்கிறாரு, அரசருக்கு சன்மானங்கள் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறானே என்று அதை கெடுப்பதற்கு அவனுக்கு எண்ணம் வரும். இது இயல்பான மனிதனுடைய குணம். நம்ம கூட இருக்கிறவன் நல்லா இருந்தான் சொன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு நாள் நம்ம இது அரசர் ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசர் மாசத்துல ஒரு நாள் என்ன செய்வாரு, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அப்போ ஒவ்வொருத்தரா அவங்களுடைய தேவைகளை கேட்டு வாங்கிட்டு போவாங்க, குறைகளை நிவர்த்தி செய்வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகும்போது இவன் என்ன செய்யறான், அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்க கூட நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு அவன் மகா மோசமானவன், இங்க உங்கள்கிட்ட நல்ல உள்ள மாதிரி நடிக்கிறான், வெளியில என்ன செய்யறான் தெரியுமா, இந்த மாதிரி அரசர் என்கிட்ட சொன்னது சொல்றேன், உங்கள்கிட்ட உங்க மேல உள்ள மரியாதைக்காக உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாசத்தினால சொல்றேன். என்கிட்ட அவன் சொன்ன வார்த்தை என்னண்டா, அரசர் பக்கத்துல உட்கார முடியாது, வாயெல்லாம் ரொம்ப நாத்தம் அடிக்குது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படின்னு சொன்னதாக இவன் போய் சொல்றான். நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அப்போ அவன் சொல்லுவான், நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க பக்கத்துல பேசும்போது அவன் வாயில் நேரம் கையை இப்படி வச்சுக்கிடுவான், கைய இப்படி வச்சுக்கிடுவான். ஏன் தெரியுமா, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய நாத்தம் தனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி வாயை மூடிக்கிட்டு என்ன செய்வான், பேசுவான், வாயையும் மூக்கையும் மூடிக்கிடுவான். அது வரைக்கும் அவர் இப்படி கவனிச்சதே இல்லை. சரி, நாளைக்கு அதை கவனிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இவன் என்ன பண்றான், மறுநாள் அவர் அரசவைக்கு வர்றதுக்கு முன்னாடி நண்பனை கூப்பிட்டு, இங்க வா, நாளைக்கு காலையில என் வீட்டுல உனக்கு விருந்து வச்சிருக்கிறேன், அந்த விருந்தை நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போன்னு சொல்லுவான். அப்ப மறுநாள் நண்பனுடைய வீட்டுல விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விருந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி போறாப்புல. போனா அங்க பச்சை பூண்டு வெங்காயத்தை சம்பல் மாதிரி வச்சு சாப்பிட கொடுத்துடுறாப்புல. சாப்பிட்டா வாயில பூண்டு வெங்காயத்தினுடைய நாத்தம். அந்த மாதிரி பூண்டு வெங்காய நாத்தம் வந்தா பக்கத்துல யாருக்கும் செய்ய முடியாது, நின்று பேச முடியாது. அதனாலதான் ஹதீஸோட சொல்லுவாங்க, வாயில பூண்டோ வெங்காயமோ சாப்பிட்டு இருக்கும் நிலையில அந்த வாடையோட பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பதா. அன்பானவர்களே, அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அரசர்கிட்ட போறாரு. போனா தன் வாயிலிருந்து அந்த நாத்தம் அரசருக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு கை என்ன செய்யறாரு, மூக்குலையும் வாயிலையும் இப்படி வச்சுக்கிட்டு அரசர்கிட்ட பேசுறாரு. அப்ப அரசர் விளங்கிட்டாரு, அவன் சொன்னது சரிதான், அவன் சொன்னது சரிதான், அது மாதிரியே இவன் செய்யறான், பேசுறான். அதனால இவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கடிதத்தை கொண்டு போய் அரசவை ஊழியர்கள்ட்ட கொடுங்க, அவங்க உங்களுக்கு சன்மானம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. என்னங்கிறது சொல்லல. பொதுவாகவே அரசர்கள் கருவூலத்துக்கு கடிதம் கொடுத்ததை அனுப்புவாங்க, சன்மானங்கள் கொடுக்கப்படும். இவர் கடிதத்துல என்ன எழுதிருக்கு, வரக்கூடியவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு எழுதிருக்கு. இவன் வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது அந்த பொறாமைக்காரன் நண்பர் இருக்கான் இல்லையா, அவன் கேட்கிறான், என்னப்பா உனக்கு என்ன சொன்னார் அரசரு? எனக்கு ஒண்ணுமே சொல்லல, போய் கொஞ்ச நேரம் பேசினேன், ஒரு கடிதம் ஒண்ணு கொடுத்துருக்காரு, சன்மானம், உனக்கு சன்மானம் தர சொல்லியிருக்கிறேன், நீ போய் வாங்கிக்க அப்படின்னு தான் சொன்னாரு. சன்மானமா? நம்ம சொன்னது இவருக்கு மேல ஒரு பழியெல்லாம் போட்டு வந்திருக்கிறோம், இவர் செஞ்ச செயலுக்கு இவருக்கு மரண தண்டனை கிடைக்கணும், இவருக்கு சன்மானம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற பொறாமையில அந்த அந்த லெட்டர் எனக்கு கொடுப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்,
என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு தான் அரசர் டெய்லி சன்மானம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு இதை கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கடிதத்தை வாங்கிட்டு போயிடலாம். கடிதத்தை வாங்கிட்டு போனா கடிதத்துல என்ன எழுதிருக்கு, வரக்கூடியவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து, அப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காண்டி தூக்கு மேடை கூட்டு போறாங்க. ஏன் நீங்க கொண்டு வர்றீங்க, உனக்கு மரண தண்டனை விதிக்க சொல்லிதான் செஞ்சிருக்காரு அரசு இருக்காரு. இல்ல இல்ல, இது எனக்கு எழுதின கடிதம் இல்லை, என்னுடைய நண்பனுக்கு எழுதப்பட்ட கடிதம், நான் வந்து பிடிக்கிட்டு வந்துட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரி உனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக இமாம் கஸ்ஸாலி இந்த சம்பவத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தினுடைய இறுதியில அரசருக்கு மறுநாள் அவரு வர்றாரு, அவருடைய எப்பொழுது வர்றவரு. அப்ப இந்த விவகாரத்தை பத்தி பேசப்படுகின்றது. எதுப்பா நீ வந்துட்ட உயிரோட அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த கடிதத்தை நண்பர்கிட்ட அவன் கொடுத்தேன், நண்பர் தான் உன்னை பத்தி தவறா சொன்னா, நீ சொல்லும் போது அவன் சொன்னது மாதிரியே முன்னாடி வந்து வாயில கைய வச்சுக்கிட்டு தானே பேசுனேன். இல்ல இல்ல, நாளைக்கு வரப்போகும்போது என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு விருந்து கொடுத்தாரு, அதுல அந்த பச்சை பூண்டு வெங்காயத்தை சம்பளம் கொடுத்ததுனால அதை சாப்பிட்டுட்டேன், அந்த வாடை உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வச்சு பேசினேன் என்பதாக அவர் உண்மையை சொல்லுவார். நண்பர்களே, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பொறாமையின் காரணத்தினால் மிகப்பெரிய அழிவு, அது உயிரும் சென்றுவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரம்பத்திலிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாக இருக்கட்டும், பொறாமையின் காரணத்தினால் மிகப்பெரிய வீழ்ச்சி தான் நமக்கும் ஏற்படும். பொறாமை படக்கூடியவர்களுக்கும், அதாவது ஃபாயில் மஃபூல்னு சொல்லுவாங்க, செய்யக்கூடியவருக்கும் அது பிரச்சனை, செய்யப்பட்டவருக்கும் அது பிரச்சனை. அது மாதிரியான பொறாமை குணத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா